நீட்டை மாத்திரம் இல்லை, அதுக்கு பேர் என்ன சொல்கிறது, ஆசாதி வேண்டும், பார்ப்பனியம் ஒழிய வேண்டாம். அதுக்கு அடுத்தது காஷ்மீர் 370 எடுக்கணும். 2-3 வாரம் படித்து எழுதி முடிச்சுட்டு 4 நாள் கழித்து லீக் ஆகிடுச்சு, திருப்பி படின்னு சொன்னான். அது ஒரு கஷ்டமான வேலை. தொண்டர்களை உற்சாகமாக வைக்கிறதுக்கு யாரெல்லாம் ஆபாசமாக கீழ்த்தரமாக பேசுவாங்களோ அவங்களுக்கெல்லாம் போப்பு கொடுக்குறாங்க. மார்கண்டேயன் பேசியது அது திமுக ஆட்சியில் வந்து ஐஏஎஸ் அதிகாரிகள் பண்ணாத அட்டகாசம் இல்லை. ஏன்னா வந்து ஸ்டாலினும் ஒரு டம்மியாக இருந்தார், அவர் என்ன சொன்னாலும் கையெழுத்து போட்டுருவார். தெளிவாக நம்ம துரைமுருகன் ஐயா சொன்னார். இது இந்த கதிர் ஆனந்த் அவரோட பொண்ணோட நிச்சயதார்த்தம் பயங்கர விமர்சையாக கொள்ளப்பட்டு பல கோடி செலவு பண்ணப்பட்டதுன்னு சொல்லி அதை ஒருத்தர் வந்து தங்க நகையால் பூட்டி வந்து டான்ஸ் எல்லாம் ஆடினார் இல்லையா, அதோட வரலாறு என்ன சார்? கம்யூனிஸ்ட்டுக்கு நாடுங்கிறது கிடையாது, எங்கள் கொள்கை தான் முக்கியம். இந்தியா எத்தனை துண்டா உடையலாம், என்ன வேணால் பண்ணலான்னு இருக்காங்க. அவங்கெல்லாம் அப்படி சைடில் போய் பர்கரு பீஸா பீஃப்னு சாப்பிட்ற வீடியோக்கள் நெட்டில் வருது. பை தி பீப்பிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் தேவப்பிரியா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ டெல்லியில் வந்து ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதில் பல்வேறு எதிர்த்தரப்பும் எதிர்வினையும் இருக்கப்பட்டது, ஆதரவாகவும் பல்வேறு கருத்துக்கள் தெரிவிக்கப்படுகிறது. சில பேர் இன்றைக்கி கூட நம்ம கணேஷ்குமார் அவர் பேட்டி எடுக்கும்போது அதுவும் கூட சொன்னார், யூஎஸோட செயல்பாடுகளால் நிறைய இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த நிகழ்வு என்பது ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்பட்டதாக இப்போ இன்ஷால்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே உங்களுக்கு ஆதரவாக தான் பல்வேறு வீடியோஸ், அதை போலீஸின் அராஜகம், அரசின் அராஜகம், மத்திய அரசின் அராஜகம், இளைஞர்கள் தாக்கப்படுகிறார்கள், மாணவர்கள் தாக்கப்படுகிறார்கள், ஒரே இன்ஸ்டாவில் பயங்கரமாக போய்ட்டு என்ன கூட ஒருத்தர் கேட்டார், என்ன சார் இதெல்லாம் இவ்வளோ அநியாயம் பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னு லெவலில் பேச நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, முதல்ல என்ன விஷயம்னு சொன்னால், நீட் தேர்வு இந்த முறை கொஸ்டின் பேப்பர் லீக் ஆச்சு. 25 லட்சம் மாணவர்கள் எழுதி ஒரு 1.5 லட்சம் பேர் சேர போகிறாங்க மெடிக்கல் காலேஜ். 1.5 லட்சம் பேர் 145 கோடி இல்லைன்னு கணக்கில் போட்டால் 10,000 பேர்த்துக்கு ஒரு ஆள் தான். ஆனாலும் இவர்கள் கஷ்டப்பட்டு படிக்கணும். நீங்களும் என்ன பண்ணுவோம், இப்போ எக்ஸாம் முடிஞ்சால் அன்றைக்கி சாயந்தரம் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அபாடான்னு போடுவோம். ஆனால் இவங்க திருப்பி தொடர்ந்து 2-3 வாரம் படித்து எழுதி முடிச்சுட்டு 4 நாள் கழித்து லீக் ஆகிடுச்சு, திருப்பி படின்னு சொன்னான். அது ஒரு கஷ்டமான வேலை. ஸோ இது இவ்வளவு தூரம் இந்தியா ஃபுல்லாக இருக்கிற எல்லாரும் பண்ணுறதுல இது தவறான விஷயம். அதுவும் போன வருஷமே லீக் ஆச்சுன்னு வந்து அதன் பிறகு செக் பண்ணால் ஒரு 3 இதில் மாத்திரம்தான் லீக் ஆச்சு, அது யாருக்கும் பரவலைன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டில் நிறுவப்பட்டு மறு எக்ஸாம் வைக்கலை. பட் இந்த வருஷம் மறு எக்ஸாமும் வச்சாச்சு. ஸோ இது ஒரு தவறான விஷயம், அதில் இரண்டாவது கருத்து இல்லை. பட் நீட் தேர்வை கொண்டு வந்தது மன்மோகன் சிங் ஆட்சியில், அதுவும் திமுகவுடைய அமைச்சர் காந்தி செல்வன் தான் முதல் கையெழுத்து போட்டது. ஸோ அதனால இவங்க எதிர்க்கிறதுல அர்த்தம் இல்லை. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த அமைச்சர் கல்வித்துறை அமைச்சரை ராஜினாமா பண்ணணுங்கிறத அவங்கள கூப்பிட்டு கேட்டால், சரி அவர் நீக்கிடலாம், வேறு யாரையாவது சொல்லுங்கள், மோடி அமைச்சர் எங்களுக்கு தெரியாது, வேணும்னா எங்கள் தலைவர் அந்த தீகையே போடுங்க. அதை எப்படி போட முடியும்? இல்லை அவருக்கு என்ன தெரியும், இல்லை அவரு எல்லாம் தெரியும், அவர் என்ன படிச்சிருக்கார் தெரியாது, இந்த மாதிரி உள்ள. அடுத்தது அந்த மீட்டிங்கில் கடந்த 20 நாளாக அங்கே போராட்டம்னு ஜந்தர் மந்தரில் கொடுத்துருக்காங்க. அதில் எழுப்பப்படும் கோஷங்கள் நீட்டை மாத்திரம் இல்லை, அதுக்கு பேர் என்ன சொல்கிறது, ஆசாதி வேண்டும், பார்ப்பனியம் ஒழிய வேண்டாம். அதுக்கு அடுத்தது காஷ்மீர் 370 எடுக்கணும், தேவைப்பட்டால் நடுவில் இதையும் எடுப்பாங்க, திருப்பி கொண்டு வரணும். இல்லை அதான் 370 கொண்டு வரணும். அதுக்கு அடுத்தது இது இஸ்ரேல் பாலஸ்தீனத்தை பற்றி. இதெல்லாம் எதுக்கு எழுப்புறீங்க? உங்கள் பிரச்சனை இளைஞர்களுக்காகன்னா அதை மாத்திரம் எழுப்பணும். ஸோ இதன் பின்னாடி இன்னொன்று பணம் எங்கேருந்து வருது சார்? ஒன்றும் இல்லை, நம்ம மெட்ராஸில் ஒரு போராட்டம் ஒன்று ஜல்லிக்கட்டுன்னு நடந்துச்சு. அப்போ என் வீடு திருவல்லிக்கேணி, இப்போ திருவான்மையூர் வந்துட்டேன். ஒரு நாள் சரி என்ன தான் இவ்வளவு பேசுகிறாங்களேன்னு நடந்து போனால், ரோட்டுக்கு இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் போகிறதுக்கு முன்னாடி ஒருத்தர் தண்ணி பாட்டில் கொடுக்குறாரு, இன்னொருத்தர் இது கொடுக்குறாரு, பிஸ்கெட் பேக்கெட். இன்னும் கொஞ்சம் தூரம் போன உடனே ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் வருது, இன்னும் கொஞ்சம் தூரம் போன உடனே ஸ்நாக்ஸ், பிரியாணி வர்றாங்க. இல்லை ஸ்நாக்ஸ் இல்லை பிரியாணி உள்ள. இதில் இப்படி யார் கொடுத்தாங்க? போராட்டம், மாணவர்கள், இன்னொன்று
அமைதி, இந்த 3 வார்த்தைக்கு அர்த்தம் இருக்குன்னா பீச் ரோடு மூடியாச்சு, மவுண்ட் ரோடுலேருந்து இதுக்கு ட்ரிப்ளிகேனுக்கு வண்டி கிடையாது, ஒன்று ஆட்டோ எடுத்துகிட்டு வரணும், பஸ் எல்லாம் நிறுத்திட்டாங்கன்னு திருப்பிட்டு வர முடியலன்ட்டு. ஸோ மாணவர்கள் எங்கேயோ மூலையில் பண்ணால் கூட அந்த ஏரியாவில் இருக்கிற அத்தனை பேரும் அஃபெக்ட் ஆகிறாங்க. உச்சநீதிமன்றம் கடந்த முறை உங்களுக்கு ஆர்டிஎம்ஏ நான் அந்த விவசாயிகள் போராட்டமாக இருக்கட்டும், ஷாஹின்பாகில் அந்த இது சிஏஏ எதிர்ப்பு என்ன சொன்னாங்கன்னா, காலையில் 9 மணிக்கு வா, சாயந்தரம் 7 மணிக்கு வீட்டுக்கு போயிடணும். ஆனால் இங்கே என்னடான்னா வேலை இல்லாமல் இருக்கிறவங்கலாம் இங்கே 3 வேளை சோறு கிடைக்குது, அதுவும் பிரியாணியாக கிடைக்குதுன்னு போய் உட்காந்துக்கிறான். இன்னும் சொல்ல போனால் இந்த இடத்துல முதல் 17 நாள் 250 சாப்பாடு தான் டெலிவரி ஆகிருக்கு. ஆனால் அதிகபட்சம் 2000 பேர் வருவாங்கன்னா நேற்றுக்கு 20,000 பேர் வந்திருக்காங்க. ஸோ ஒன்று நேற்றுக்கு பாராளுமன்றம் கூடுவதால் 543 இந்தியா முழுக்க இருக்கிற எம்பி வர்றதுனால ஓரளவு போலீஸ் நல்லா எதிர்பார்த்து இருந்ததுனால பெரிய இது பண்ணல. பட் பாராளுமன்றத்துக்கு பில்டிங்கை இதுக்குள்ளே காம்பவுண்டுக்குள்ளே கூட நுழைஞ்சிட்டாங்க. ஸோ இது இப்போ இதெல்லாம் நம்ம பார்க்குற நிகழ்வு தான். இதுக்கு என்ன காரணம்? இல்லை அதுதான் ஒன்று இளைஞர்கள் இப்போ புதுசாக படிக்கிறவன் இந்த மாதிரி கவர்மெண்ட்டு நீட் தேர்வை இன்னொரு தடவை வச்சுட்டாங்களே, நாளைக்கு எது வேணால் வரலாமே. நீங்கள் ஐஏஎஸ்க்கு படிக்கிறீங்க, கிளாட்டுக்கு படிக்கிறீங்க, எல்லாத்துக்கும் என்ட்ரன்ஸ் இருக்குது. ஒரு ஐஐடிஜி எத்தனையோ வருஷமாக நடக்குது. இப்போ கோச்சிங் இதுக்கு தான் கோச்சிங், ஐஐடிஜிக்கு எங்கே எத்தனை கோச்சிங் பிரில்லியன்ட்னு ஒரு பெரிய இது டி நகர்லேயே இருந்துச்சு. ஸோ இது கோச்சிங் காரணங்கிறதெல்லாம் விஷயமே இல்லை. ஸோ இதை வச்சுக்கிட்டு இளைஞர்களை கவர முடிஞ்சிச்சு. ஸோ இன்றைக்கி நீங்கள் நேற்று வரைக்கும் இது மாத்திரம் இருந்துச்சு. நேற்றுக்கு பஞ்சாப்லேருந்து மீண்டும் இது விவசாயிகள் நாங்கள் உள்ளுக்குள்ளே நுழையிறோன்னு வராங்க. ஸோ இப்போ பாராளுமன்றம் கூடுறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு ஃப்ரான்ஸ் பேப்பரில் ஏதாவது ஒரு சின்ன விஷயம் வரும், இல்லை எவனோ ஒருத்தன் ஃபோனை டேப் பண்ணுறான் அப்படின்னாங்க. அந்த ஃபோன் டேப் பண்ணுறான்னு சொன்ன உடனே ராகுல் காந்தியும் பேசினார். நம்ம ஊரில் ஒருத்தர் இருக்காருங்களே ஒரு 80 வயசில், அதுக்கு பேர் என்ன, நம்ம தொல்காப்பிய பூங்காக்குள்ளே வாக்கிங்கே அலோவ் பண்ணலன்னா நான்சென்ஸ், அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு அதுக்கப்புறம் எல்லாம் ப்ரூஃபை போட்ட உடனே கவர்மெண்ட்டே மாற்றினாங்க. ஹிந்து என்றாம் அவங்க 2 பேரையும் சொன்ன, ஐயா உங்கள் ஃபோனை கொடுங்கய்யா, இதில் பெகாசஸ் சாஃப்ட்வேர் போட்டு உளவு பண்ணியிருக்கான்னு பார்க்கலன்னா கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. ஆனால் நாங்கள் சொல்லுவோம், அதுக்கு ஆதாரமும் கொடுக்க மாட்டோன்ற மாதிரி. ஸோ இது மாதிரி ஒரு முறையும் பாராளுமன்றம் கூட்டுறப்ப பண்ணுறாங்க. பக்கத்தில் இருக்கிற பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, நேபாள் இங்கெல்லாம் இந்த மாதிரி ஜனநாயக ரீதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை காலி பண்ணிட்டு வேற ஒருத்தரை கொண்டு வந்து யார் செயல்படுறாரு? இது யுஎஸோட செயல்பாடா எப்படி? இல்லை, அதான் அமெரிக்காவில் ஒன் வெஸ்ட் பேங்க்னு கூகுளில் போய் தேடி பாருங்க. அவர் பேர் என்ன, அந்த முக்கியமாக சொல்லப்படுகிற 94 வயதான அந்த நபர் பேங்கை நடத்தி அந்த ஊர் பாஷையில் ஒரு 15,000 கோடி ஊழல் பண்ணி அதை கமலா ஹாரிஸை வச்சுக்கிட்டு கதையை முடிச்சுட்டு அதை திருப்பி விற்றுட்டார். ஸோ இந்த மாதிரி ஃப்யூச்சர் ட்ரேடிங் பண்ணுறவர் தான் அவங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, எந்த நாட்டிலையும் நிலையான ஆட்சி இருக்கக்கூடாது. ஸோ இந்தியாவுடைய ரூபாய் மதிப்பு குறையுதா, முன்னாடியே பிளான் பண்ணி அதை குறைக்கிறதுக்கு ஏதாவது இந்த மாதிரி பண்ணி விட்டுட்டு ஆட்சி போய்டும்னு பரப்புனா இவங்க ரேட்டு பண்ணி இந்த மாதிரி ட்ரேடிங் பண்ணி ஒன்றும் இல்லை. ட்ரம்ப் என்ன பண்ணுவார், வெள்ளிக்கிழமை அன்றைக்கி போர் நிறுத்தம், திங்கக்கிழமை அன்றைக்கி திருப்பி போர். இதில் மட்டுமே கடந்த 4 மாதத்தில் 5.5 லட்சம் கோடி ஊழல் நடந்ததாக இப்போ அமெரிக்காவில் பேசப்படுது. ஸோ இந்த ஃப்யூச்சர் ட்ரேடிங்க்கு இன்னொன்று நாடுகள் வளரக்கூடாது. இப்போ இந்தியா இது மன்மோகன் சிங் ஆட்சியில் கிட்டத்தட்ட 14% மக்கள் வறுமை கோட்டுக்கு கீழே இருந்தாங்க. இன்றைக்கி அது 5% குறைஞ்சிடுச்சு. கிட்டத்தட்ட 25 கோடி பேர் வறுமை கோட்டுக்கு கீழே போயிருக்காங்க. இந்த அமைச்சர் இப்போ நம்ம பேசுகிறோமே கல்வி அமைச்சர், அவர் தான் ஓஎன்ஜிசி அமைச்சராக இருந்து 10 கோடி பேருக்கு கேஸ் கொடுத்துருக்காரு இலவசமாக. ஸோ அவங்க கேஸ் மாத்திரம் இல்லை, அவங்களுக்கு சில வருஷத்துக்கு 8 சிலிண்டரோ என்னமோ 500 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. அப்போ அவங்க மரத்தை வெட்டி விறகு எரிக்கலைன்னா பொல்யூஷன் கிடையாது, மரம் காக்கப்படுது, அவங்களுக்கும் வேறு வேலை செய்ய முடியும். ஸோ இப்படி பல நல்லது நடக்குது. இதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்காது. இன்னொன்று இந்த நிகழ்வுகள்லாம் பண்ணும்போது இதுக்கு இதன் மூலமாக மோடி அரசுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்குன்னு சொல்லப்படுது. இல்லை, மோடி அச்சுறுத்தல் இருக்கான்னா அவங்க ட்ரை பண்ணுவாங்க. அதாவது சூரியனை பார்த்து ஏதோ ஒன்று குறைக்கும்பாங்க. ஸோ முயற்சி நடக்கிறது. ஏன்னா ஒரு 3 சின்ன கண்ட்ரியில் பண்ணதை வச்சுக்கிட்டு இந்தியாவில் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு முயற்சி பண்ணுது. ராகுல் காந்திக்கும் எங்கே போனாலும் போன எலெக்ஷனுக்கு முன்னாடி பார்த்தா தீ வருகிறது, தீ ரெடி ஆகிறது, தயார் இதர் ஆக இந்த மாதிரி அடிக்கடி பேசிகிட்டு இருக்காரு. எப்படியாவது இந்த மாதிரி, ஏன்னா மக்களிடம் போய் ஓட்டு வாங்க முடியாது சார். 1995 டிஎன் சேஷன் தான் முதல்ல ஓட்டர் கார்டை கொண்டு வந்தார். அதன் பிறகு அவங்க ஓட் ஷேர் 23% இப்போ 19% நிற்கிது. 100க்கு 81% உங்களுக்கு எழுத்தாப்பில் இருக்காங்க.
காங்கிரஸுக்கு எதிராக ஏதோ ஒரு இண்டி கூட்டணின்னு ஒன்று வச்சு 99 போன முறை ஜெயிச்சிட்டீங்க. ஸோ பட் உங்கள் ஓட் ஷேர் 0.6 தான் ஏறிச்சு. இப்போ 21% இந்த பிஜேபி இன்றைக்கி 35க்கு போயிடுச்சு, கூட்டணியோட 40 தாண்டுது. ஸோ பிரச்சனை ஜெயிக்கிறதுக்கு வழி இல்லைங்கிறப்ப எப்படியாவது இந்த ஆட்சியை கலைச்சிட்டா நம்ம உள்ளே வந்துடலாம். அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு முழு மெஜாரிட்டி கவர்மெண்ட் வரக்கூடாது. இதனால் மோடி அவர்களுக்கு ஏதாவது இல்லை ஒன்றே ஒன்று தப்பு வைக்கிறாங்களா? இல்லை ஒன்றே ஒன்று தப்பு. முந்தா நேற்று வரைக்கும் அங்கே 500லேருந்து 2000 பேர் தான் வந்த இடத்துல நேற்றுக்கு 20,000 பேர் கூடுவாங்கங்கிறத உளவுத்துறை கணிக்க தவறிடுச்சு. நேற்று அதுக்கு நேரடியாக காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணல. ஏன்னா போன முறை அங்கே இவர் நம்ம அண்ணா சாரை வந்து உட்காந்து கடைசியில் பலனடைஞ்சது கேஜ்ரிவால். 15 வருஷம் டெல்லியில் நல்ல ஆட்சி கொடுத்த காங்கிரஸ் அந்த இவங்க போயிட்டு இவன் 10 வருஷம் ஆட்சி பண்ணல. நேற்று மறியெல்லாம் பண்ணியிருக்காங்க. இல்லை அதுதான் இது வரைக்கும் அவர் போய் அந்த இடத்துக்கு போய் கொடுக்க. இதில் வாங்சுக்னு இன்னொருத்தர் வந்துட்டார். அவர் இது லடாக்கில் ஒரு போராளி இன்ஜினியர் என்னென்னமோ பண்ணார்னு இருக்குது. நான் போய் கூகுளில் தேடினா அதில் பாதி பொய்யார். அவரை பற்றி மிகைப்படுத்தப்பட்ட ஒரு அமெரிக்க ஏஜென்ட்டு சீனாவுடைய தொடர்பில் இருக்கிறார்னு காங்கிரஸ் பீரியடில் அவரை பற்றி சொல்லியிருக்கார். அவர் உண்ணாவிரதம்னு இருந்துட்டார். 9.5 கிலோ வெயிட் குறைஞ்சார்னு கோர்ட்டு மூலமாக அவர் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டாங்க. ஆனால் அவர் உண்ணாவிரதம் இருக்கார், அந்த கீழே இருக்காருங்க பாருங்கள், அவங்கெல்லாம் அப்படி சைடில் போய் பர்கரு பீஸா பீஃப்னு சாப்பிட்ற வீடியோக்கள் நெட்டில் வருது. ஸோ ஒரு ஆளை உட்கார வச்சுட்டு அதை வச்சுக்கிட்டு லாபம் அடைகிறார்கள். இதற்கு பணம் யார் கொடுக்கிறார்கள்? கம்யூனிஸ்ட்டுகள், ஆம் ஆத்மி கட்சி, இவங்கெல்லாம் பின்னாடி இருந்துட்டு இந்தியா எதிர்ப்பு. அதாவது அவன் இப்போ கம்யூனிஸ்ட்டுக்கு நாடுங்கிறது கிடையாது, எங்கள் கொள்கை தான் முக்கியம். இந்தியா எத்தனை துண்டா உடையலாம், என்ன வேணால் பண்ணலான்னு இருக்காங்க. ஸோ வளர்ச்சி இதன் பின்னால் தெளிவாக வெளிநாட்டு சக்திகள் இருக்குது. மோடி இது தனக்கு எதிராக ஜனநாயகத்தை வந்து வளர்க்கிறதுங்கிறது அவருக்கு பிடிக்காது. அவரை சோனியா காந்தி ஒரு தேர்தலில் மரண வியாபாரி அப்படின்னு தேர்தலில் அது அவருக்கு ஆதரவாக போச்சே தவிர, அதான் இன்னொன்று சொல்லுவார் மோடி, எங்கள் சின்னம் வந்து தாமரை, அது சேத்துல தான் வளரும், நீங்கள் எவ்வளவு சேர் ஊற்றுறீங்களோ இன்னும் மேலே வரும் பர். ஸோ அப்படி விடுறதுனால இது வருகிறது. இதே மாதிரி போராட்டம் பாலஸ்தீன ஆதரவுன்னு அமெரிக்காவில் வந்தோன்னா 2வது நாள் அடித்து வரட்டினாங்க. இவர் 20 நாள் விட்டது தப்பா? இன்னும் சொல்ல போனால் எல்லாம் வீட்டுக்கு போயிட்டு காலையில் வாங்க, ஏன்னா 3 வேளை சாப்பாடு கிடைக்குன்னு வச்சுங்க. இப்போ நம்ம இந்த ஏரியாலே எடுத்துக்கிட்டால் மாடியில் குடிசை ரூமில் இருந்துக்கிட்டு எங்கேயோ சாப்பிட்டுட்டு வாழ்கிற பலர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இது வசதியாக போகும். அதே மாதிரி சார் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் பெரிய ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. என்ன நிகழ்வுன்னு பார்த்தீங்கன்னா, திமுக வந்து தங்களோட இருப்பை காட்டிக்கொண்டே இருக்கின்றார்கள். அதில் பரவாயில்ல, சரி அரெஸ்ட் பண்ணுறாங்க, அதெல்லாம் இருப்பு இருந்தாலும் கூட இந்த கதிர் ஆனந்த் அவரோட பொண்ணோட நிச்சயதார்த்தம் பயங்கர விமர்சையாக கொள்ளப்பட்டு பல கோடி செலவு பண்ணப்பட்டதுன்னு சொல்லி அதை ஒருத்தர் வந்து தங்க நகையால் பூட்டி வந்து டான்ஸ் எல்லாம் ஆனார் இல்லையா, அதோட வரலாறு என்ன சார்? இல்லை, அவர் 4 கிலோ தான் சார் போட்டார். அதெல்லாம் பெருசாக சொல்ல முடியாது சார். 1 கிலோ இன்றைக்கி 1.5 கோடி சார், 6 கோடி ரூபா. அவர் ஒரு பஞ்சாயத்து தலைவராக அவருடைய இது வேட்புமனுவில் அவர் சொத்து அங்கே வரல. எங்கேருந்து அந்த 6 கோடி வந்துச்சுன்னு தெரியல. ஆனால் இந்த சம்பந்தி யார்? திட்டக்குடியை சேர்ந்தவர். யாரோட சம்பந்தி? இப்போ கதிரானோட சம்பந்தி. மகளுக்கு இப்போ பையன் எடுத்திருக்கிறவர் தீபக் ரவின்னு சொல்லி ஒரு சினிமா ப்ரொடியூசருங்கிறாங்க. இந்த பிப்ரவரி மாதம் TN 2026ன்னு ஒரு படம் வந்துச்சு, அதை தயாரித்தது அவர் தான். அதனுடைய ட்ரெய்லரை பார்த்தால் விஜய் எதிர்க்கிற மாதிரி இருந்துச்சு. பட் பெருமளவில் அது இப்போ கொஞ்சம் பீரியட் ஃபிலிம், முன்னாடி டைம்னு சொன்னாங்க. ஸோ இவர் துபாயில் கிட்டத்தட்ட 20 வருஷமாக பிஸ்னஸ் பண்ணுறாரு. 2005 மேன் பவர் கம்பெனி, அதாவது கான்ட்ராக்டில் லேபர் கொடுக்கறது இவர் அனுப்பின சம்பளம் கொடுக்கலன்னு 90 பேர் நாங்கள் விலகிக்கிறோம், எங்களுக்கு செட்டில்மெண்ட் கொடுங்கன்னு போராடியதெல்லாம் கூகுளில் வருது. 2017 வரைக்கும் 18 வரைக்கும் பெருசு இல்லை. அதன் பிறகு இன்றைக்கி மாபெரும் தொழிலதிபர் ஆகிட்டார். எப்படி ஆனார்னு தெரியல. 2025 அவர் க்ரீக் ஸ்ட்ரீட்னு துபாயில், நீங்கள் பெங்களூர் போனீங்கன்னு சொன்னால் பிரிகேட் ரோடுனா ரொம்ப ஃபேமஸ். இதில் MG ரோடில் ஒரு இது நைட்டு அங்கே 7 மணிலேருந்து காலை 1 மணி வரைக்கும் அப்படி ஒரு ஜாலியாக எல்லாம் பண்ண முடியும். ஸோ அது மாதிரி இங்கே க்ரீக் ஸ்ட்ரீட்டு இது இங்கே ஒரு நைட்டுக்கு 2000 ரூபா ஆகும்னா அங்கே 20,000 ரூபா ஆகும். அந்த தெருவில் மேரியட் பார்க்குடைய 16வது மாடியில் பேந்தர் கிளப்னு ஒன்று அப்போ அவங்க பட்ஜெட் என்ன, அந்த ஹோட்டல் எப்படி நடத்தணும்னு பிளான் பண்ணியிருக்காங்க. ஹாஸ்பிட்டாலிட்டி, ஃபிலிம் ப்ரொடக்ஷன், என்னென்னமோ சொல்கிறாங்க, ரியல் எஸ்டேட்டுங்கிறாங்க. நமக்கு வருகின்ற தகவல் துபாயில் லூலு மாடல்னு ஒன்று சொன்னாங்க. ஆமாம்,
இங்கேருந்து போகிற பணத்தை அங்கே திருப்பி கொண்டு. அடுத்தது இன்னொன்று பார்த்தா நோபல் ஸ்டீல்னு ஒரு கம்பெனி 6,000 கோடிக்கு ஸ்டீல் போடும்னாங்க. அந்த கம்பெனி டைரக்டர் லிஸ்ட்டில் பார்த்தா மகேஷ் பேரில் இருக்குனாங்க. ஆரம்பத்தில் உதயநிதி ஸ்டாலின், அதன் பிறகு மகேஷ் பொய்யாமொழி, அதன் பிறகு இவங்க 2 பேரும் அமைச்சரானதுனால முன்னாள் ராஜ்யசபா எம்பி இது எம்எம் அப்துல்லா, இப்படி திமுக காரங்க. இன்னும் அது இதோட நிற்கல. அந்த கம்பெனியுடைய மெட்ராஸ் அட்ரஸ் எங்கே இருக்குன்னா உதயநிதி ஃபவுண்டேஷன் அட்ரஸும் அதுவும் ஒன்று, இளஞ்சரணி ஆஃபீஸும் ஒன்று தான். ஸோ அப்போது இவங்க இங்கேருந்து அங்கே போகிற பணத்தை ஏதோ ஒரு பேரில் கொண்டு வராங்க. இப்போ முதல்ல இவர் என்ன சொன்னார், நம்ம நிதியமைச்சர், மகனும் மாப்பிள்ளையும் ஒரு வருடத்தில் கலைஞர் 60 வருஷத்தில் சம்பாதிச்சதை விட அதிகமாக சம்பாதிச்சுட்டு அதை எப்படி வெள்ளையாக்குறதுன்னு பார்க்குறேன் நான். ஸோ இங்கேருந்து வருஷம் 30ன்னா அடுத்த வருஷம் 35, 40, 50ன்னு போனால் 2-3 லட்சம் கோடி இந்த 5 வருஷத்தில் வந்திருக்கும். அதை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் இதுக்கு போனாங்க, லண்டனுக்கும் கூர்குலையும் போய். இப்போ நீங்கள் பேங்க்கில் உங்கள் பேரில் இருக்குது. அதை அந்த கதிரானந்தன் அவரோட சம்பந்தியோட சொத்துல எவ்வளோ இருக்கும்? ஒரு 60 கோடி 60,000 கோடி இதில் இருக்குன்றாங்க. இவருக்கு 3வது வருஷம் 2வது வருஷம் பாதியில் அவருடைய வலதுகை குடியாத்தம் குமரனா அவர் என்ன சொன்னார், அப்பாவும் மகனும், நம்ம காட்பாடி அப்பாவும் மகனும் ஒரு 60,000 கோடி சேர்த்துட்டான்னாங்க. அதுக்கப்புறம் அவருடைய போர்ட்ஃபோலியோக்கள் கொஞ்சம் பிடுங்கப்பட்டது, அவர்கிட்ட முக்கியமானது கொடுக்கல. ஸோ குறைஞ்சபட்சம் அவரும் ஒரு 75, 60, 70,000 கோடி வச்சுருப்பார். இன்னும் 60, 70 சேர்ந்து இது இன்டைரக்டாக முதல் குடும்பத்துக்கும் சேர்ந்துருது. அவருடைய பினாமின்னா திட்டக்குடியை சேர்ந்தவங்கன்னா கிட்டத்தட்ட சபரீசனுக்கு உறவினர்களான்னு தெரியல. ஸோ இதில் 4 கிலோ தங்கம் அவங்களுக்கு ஒன்றும் கிடையாது சார், டீ காசு மாதிரி. அதை போட்ட செட்டிங்கை பார்த்தீங்கன்னா எப்படியெல்லாம் செட்டிங் இருந்தது. அவங்க கல்லூரியிலே சார் இது எல்லாத்தையும் மத்திய அரசு என்ன பண்ணுதுன்னு தெரில. வருமானத்துக்கு அதிகமான சொத்து அவர் 96, 2001, 2006, 11 இது 2க்குமே இருக்குது. இப்போ சேவூர் ராமச்சந்திரன் ஒரு அமைச்சர், அதிமுக அமைச்சர் பேரில் திமுக வழக்கு போட்டப்போ என்ன பண்ணியிருக்காங்க, அந்த மகன் பேரில் இருந்த சிபிஎஸ்சி பள்ளியை அந்த சொத்தில் சேர்த்துருக்காங்க. அவர் நடத்துகின்ற ஒரு ப்ரைவேட் லிமிடெட் சொத்தையும் சேர்த்துருக்காங்க. அப்போ இவர் நடத்துகிற இன்ஜினியரிங் கல்லூரி பள்ளிகள் இதெல்லாம் சேர்த்திங்கன்னா ஒரு கல்லூரியின் பள்ளின்னு எடுத்தால் நந்தகுமார் சொன்னது, சார் ஸ்கூல்னால் சாதாரண இல்லை சார், குறைஞ்சபட்சம் 1வதுலேருந்து 12வதுன்னா ஒரு கிளாஸுக்கு 2 செக்ஷன்னா 24 செக்ஷன், ஒரு செக்ஷன் 300 ஸ்கொயர் ஃபீட் போட்டால் 24 × 300 போடுங்க. ஸோ 1 லட்சம் சதுரடி கட்டினா தான் டீசெண்டான ஒரு ஸ்கூல் வரும். நான் சொல்கிறது மதிப்பு மிக்கிற ஸ்கூல். அப்போ இவங்க பள்ளிகள்லாம் ஒரு ஸ்கொயர் ஃபீட் கட்டுறதுக்கு 3500 ரூபா. அப்போ எவ்வளோன்னு போட்டுக்கோங்க. இது எல்லாம் வருமானத்துக்கு அதிகமான. இன்னொரு சார் உங்களுக்கு இதெல்லாம் ஏன் சார் இப்படி இருக்கீங்க, பினாமின்னா என்ன சார் உங்களுக்கு தெரியுமா? இதுக்கெல்லாம் டெக்னிக் கற்றுக்கணுன்னா துரைமுருகன் தான் சார். அவருடைய 2021 அஃபிடவிட்டில் 100 கோடி என்னமோ காட்டியிருந்தால் அதில் பாதிக்கு மேலே ஒய்ஃப் பேரில். அவங்களுக்கு அவங்க மனைவியுடைய அக்கா செட்டில்மெண்ட் பண்ணாங்க ஒரு இடத்த, ஒரு 30 கோடின்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்த எப்படிரா வந்துச்சு, அவங்க அக்கா எப்படிரா கொடுத்தாங்கன்னு அந்த ஈஸி, ஏன்னா சர்வே நம்பர் போட்டுருவாங்க, ஈஸி எடுத்து என்னுடைய நண்பர் பார்த்தா 1968 இவர் 71 தான் முதல் எம்எல்ஏ. அதுக்கு முன்னாடி கட்சியில் ஏதோ பதவி வாங்கிட்டார், பஞ்சாயத்து ஏதாவது தலைவராக இருந்தார். அந்த சகோதரியுடைய மகன் பேரில் இவருக்கு இப்போ 84 வயசுன்னா 60 வருஷத்துக்கு முன்னாடி ஒய்ஃபுக்கு 20 வயசு, இவருக்கு 20, ஒய்ஃபுக்கு இப்போ 19, 20. அப்போ ஒய்ஃப் சகோதரி +- 2 வருஷம், அவங்க மகன் 1 வயசு 2 வயசு. ஒய்ஃபுடைய சகோதரி மகன் பேரில் சொத்தை வாங்கிட்டு இப்போ அந்த பையன் அம்மாவுக்கு செட்டில்மெண்ட் எழுதுறான், அம்மா இவங்களுக்கு கொடுக்குறாங்க. இப்படி வருது. இது கூட பரவாயில்ல. இப்போ இந்த ஆஃபீஸ் ஹைட்டு 12 அடி இருக்குது சார். 12 அடி பில்டிங் கட்டுறதுக்கு 3000 ரூபா ஆகும் ஸ்கொயர் ஃபீட்டு. ஆச்சா, இப்போ துரைமுருகன் ஐயாவுக்கு ஒரு ஃபேக்ட்ரி இருக்குங்க, ராஜாம்பாள் எக்ஸ்பார்ட்ஸ்னு சொல்லிட்டு, விஐடி நம்ம வண்டலூர் கேளம்பாக்கம் ரோட்டுக்கு. அவருடைய அஃபிடவிட்டில் தான் சொல்கிறேன், நமக்கு எதுவும் தெரியும். ஒரு 6 ஏக்கருங்க. எப்பயுமே நமக்கு தெரியும் லேண்டெல்லாம் கைட்லைனில் தான் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. அது 96, 2001 இல்லை கொஞ்சம் முன்ன பின்ன வாங்கியிருக்காங்க. ஆனால் அதில் பில்டிங்கு 2000 கட்டுறாரு. ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு அவருக்கு 69,000 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் அவர் கொடுத்தது, நான் சொல்லலை. 69,000 ஸ்கொயர் ஃபீட்டு அன்றைக்கி 500 ரூபா ஆகும் கட்டுறதுக்கு, இன்றைக்கி 4,000 ரூபா ஆகும். அதாவது எக்ஸ்போர்ட் கம்பெனின்னு சொன்னால் அது இது இது மிளகா, அது மாதிரி மஞ்சத்தூள் இதெல்லாம் அரைக்கிறது, ஸ்பைஸ். அப்போ இன்னும் 15 அடி ஹைட்டு வைக்கணும், ஏன்னா அது நெடி வரக்கூடாது, டஸ்ட் ஃப்ரீ அட்மாஸ்பியர் வேணும், ஃபால் சீலிங் போடணும், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கும். ஸோ 15 அடி ஹைட்னா 4,000 ரூபா ஆகும். அன்றைக்கி 500 ரூபா போட்டிருந்தாலே 70,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 500ன்னு போட்டால் 30 எவ்வளோன்னு நீங்களே 35 கோடி ஆயிருக்கும். இவர் எனக்கு 2001 21 அஃபிடவிட் படி கட்டுறதுக்கு 1,25,00,000 ஆச்சு.
21 அதோட மதிப்பு 1.25 கோடின்னு கட்டுறாரு. இதெல்லாம் அஃபிடவிட்டில் இருக்குது, ஆன்லைனில் இருக்குங்க ஐயா. ஸோ இந்த டாக்குமெண்ட் எல்லாம் பார்க்காமல் நம்ம இன்னொரு விஷயம் சார் பார்த்தீங்கன்னா சார், ஐஏஎஸ் அதிகாரிகள் அதுவும் திமுக ஆட்சியில் வந்து ஐஏஎஸ் அதிகாரிகள் பண்ணாத அட்டகாசம் இல்லை. ஏன்னா வந்து ஸ்டாலினும் ஒரு டம்மியாக இருந்தார், அவர் என்ன சொன்னாலும் கையெழுத்து போட்டுருவார். அடுத்து ஆனால் எல்லாமே சொன்னாங்க அது வந்து கட்சியர் ஆட்சியை வந்து செய்யலை, அதிகாரம் ஆட்சி பண்ணாங்க. ஏன்னா ஒரு கூட்டத்தில் கூட திமுகவினர் எதிர்ப்பே தெரிவித்தாங்க மாவட்ட செயலாளர். இல்லை தெளிவாக நம்ம துரைமுருகன் ஐயா சொன்னார், இது உதய சூரியன் ஆட்சி இல்லை, உதய சந்திரன் ஆட்சின்னே சொன்னார். சரியா? ஒரு 2 ஐஏஎஸ் அதிகாரிகள் 2 ஐபிஎஸ் அதிகாரிகள் தான் பண்ணாங்க. இப்போவும் நேரடியாக விஜய் அவர்கள் கீழ் இருக்கிற உள்ளாட்சி துறையில் இவர் நேர்மையாக இருந்தாலும் கீழ் போட்டிருக்கிற ஒரு அதிகாரி ஒரு கமிஷனர் டிரான்ஸ்ஃபருக்கும் 25, 30, 35ன்னு வாங்கியதாக ஒரு மூத்த பத்திரிகையாளர் எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னென்னு வந்திருக்கு. ஸோ சார், அதிகாரிகள் இன்னும் திருந்தலை நமக்கு. ஆனால் கீழ் லெவலில் எஸ்ஆர்ஓ டிரான்ஸ்ஃபர் இதிலெல்லாம் வாங்கலைன்னு செய்தி வருது. இப்போ நீங்கள் கேட்ட விஷயம் என்னன்னு சொன்னால், ஒரு மூத்த ஐஏஎஸ் அதிகாரி, அவருடைய பெயரில் ஒளிமயமாக இருக்கும், அவருக்கு பாலவாக்கம் அண்ணா தெருவில் இருக்காராம். அவர் வீடு 5 கோடி மதிப்பு கைட்லைனில் வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. பக்கத்தில் ஒரு முன்னாள் நீதிபதி வீட்டை வாங்கியிருக்காரு, அதுக்கு பின்னாடி 2 வீடு வாங்கியிருக்காரு. இதுக்கெல்லாம் எங்கேருந்துடா சொத்து வருதுன்னு பார்த்தால், அவர் மனைவி ஒரு கம்பெனி நடத்துகிறாங்க. அந்த கம்பெனியில் 300 கோடி டர்ன் ஓவர் ஆகுதான். 300 கோடி டர்ன் ஓவரில் 10% கடந்த 4-5 வருஷமாக லாபம் வருதான். அதை வச்சு தான் இதெல்லாம் வாங்கினதா. சரி, எங்கெங்கே உங்கள் அலுவலகம் இருக்குது, 300 கோடி வியாபாரம் பண்ணுறீங்கன்னா அந்த வீட்டிலையே ஒரே ஒரு ரூமில் இருக்குதான், அதில் எம்ப்ளாயி யாரும் காணுமா? என்னடான்னா அவருடைய அந்த அவருடைய தம்பி சகோதரனுக்கு ஒரு கம்பெனி வச்சுருக்காராம், அதுக்கு இவங்க சப்ளை பண்ணுவாங்களாம். அவர் ஏதோ எக்ஸ்போர்ட் பண்ணுறாராம், நாதன் ஹோல்டிங்ஸ்னு போட்டிருக்காங்க. இது எல்லாம் திமுக பத்திரிகையில் தான் வந்திருக்கு. ஸோ அவங்க ஆட்சியில் தான் நடந்திருக்குங்கிறத மறைச்சிட்டு இப்படி போட்டிருக்காங்க. ஸோ இப்போ அந்த இவர் 300 கோடி ரூபா காட்டியிருக்கீங்களே, ஜிஎஸ்டி பண்ணியிருக்கணும்ல. எங்கே ஜிஎஸ்டியில் எங்கேருந்து வாங்கினீங்க, அதுக்கு நீங்கள் எவ்வளோ வரி கட்டினீங்க, நீங்கள் விற்கிறதுல வரியை கழிச்சிட்டு கட்டணும். ஸோ எந்த செயின்னு பேர் எதையுமே காணுமா? சரி, தம்பி கம்பெனியாவது பண்ணியிருக்கான்னா அதுவும் இல்லை, அவரும் எக்ஸ்போர்ட் காட்டியிருக்காரு. இப்போ அந்த மனைவியுடைய கம்பெனி சம்மிட்ன்றாங்க பேர், அவங்களுக்கு ஒரு 10 கோடி ஐடி ஃபைன் போட்டிருக்கான். மச்சினன் கம்பெனிக்கு 7 கோடி ஃபைன் போட்டிருக்கான். இப்போ என்ன நடக்குது? அவருக்கு கொங்கு மாவட்டத்தில் ஹாஸ்பிட்டல் இருக்கான். அதை தவிர அங்கு அவர் இது வட்டிக்கு விடுற பிஸ்னஸ் இதை விட அதிகமாக சம்பாதிக்கிறார். ஐஏஎஸ் ஆஃபீஸர் இல்லை மச்சினன். ஸோ அவர் இந்த 300 கோடி டர்ன் ஓவரை விட அதுதான் நல்லா போகுதான். இது 300 கோடி பேப்பரில் காட்டிகிட்டு இருக்காங்க போல் இருக்கு. ஸோ இது மாதிரி இருக்குன்னா இப்போ இதை ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்டு தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ வருவாய்த்துறையும், ஏன்னா இன்றைக்கி ஜிஎஸ்டிங்கிறது மத்திய அரசு கீழே போயிடுச்சு. ஸோ இதுக்கு ஒழுங்காக ஏற்கனவே ஃபைன் போட்டதாக பத்திரிகை சொல்லுதுன்னால் இதை ஒழுங்காக எடுக்கணும். ஏன்னா இன்னொரு ஐஏஎஸ் அதிகாரி பஞ்சாபில் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் கட்டியிருக்காராம். அவர் இப்போதைய முதல்வருக்கு உள் சர்க்கிளில் இருக்கிற ஒரு ஐஏஎஸ் அதிகாரிங்கிறாங்க. ஸோ இதையெல்லாம் என்ன பண்ண போகிறோம்? ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் லஞ்சம் என்பதை திராவிட மாடலில் கோடிகளில் நம்மெல்லாம் ஒரு சின்ன அலுவலகம். இது என்னதான் வந்து நான் ஸ்ட்ரிக்ட்டுன்னு சொன்னால் கூட அதிகாரிகளை கட்டுப்படுத்த முடியல இல்லையா? அதான் பெரிய விஷயமா பார்க்கப்படுது. இல்லை, அதிகாரிகள் மட்டும் இல்லை, எம்எல்ஏவை பிடிக்க முடியாமல் இப்போ என்ன சொல்லிட்டாங்க, ஒரு 75 எம்எல்ஏக்கு மாதம் 10 லட்ச ரூபா நாங்கள் கொடுத்துட்றோம், எங்கேயும் கை நீட்டாதீங்கன்ட்டாங்களாம். 25 மந்திரிகள் புதுசாக வேறு பிஸ்னஸ் இல்லாத மந்திரிகளுக்கு மாதம் 50 லட்சம்ட்டாங்க. இப்போ இது எங்கேருந்து வரும்னு நமக்கு தெரியல. சரியா? ஸோ 75 எம்எல்ஏக்கு 7.5 கோடி மாதம், 25 பேருக்கு 50ன்னு போட்டால் 12.5 கோடி. ஸோ 20 கோடி ரூபாய் முதல் போட்ட அமைச்சர் கொடுக்குறாரா, முதல்வர் கொடுக்க போகிறாரான்னு தெரியல. நாங்கள் பார்த்துக்குறோம், தயவு செய்து திமுக இந்த ஆள் பிடிக்கிற வேலைக்குள்ளே சிக்காதீங்கன்னு சொல்லியிருக்காங்களா. ஏன்னா நேற்று வரைக்கும் 4.5 கோடி கேஷாக பிடிச்சிருக்காங்க. இந்த இது ஐபிடிஎஸ் திருநாவுக்கரசு ஆரம்பித்த விஷயத்தில் சேலம் பக்கத்தில் நாமக்கல்லில் முதல்ல ஒரு 50 லட்சம் பிடிச்சாங்க. அப்புறம் வலசரவாக்கமில் தீபம் ஃபினான்ஸுங்கிற கம்பெனியில் 2.82 கோடி, திருப்பி நேற்றுக்கு இன்னொரு 52 லட்சம், இது வரைக்கும் 4.5 கோடி கேஷ் பிடிச்சிருக்காங்க. ஒரு மூத்த பத்திரிகையாளர் புதிய தலைமுறையிலேருந்து விஜயனை விசாரித்தாங்கன்னாங்க. இன்னும் 3 பத்திரிகையாளர்கள் விரைவில் விசாரிக்கப்பட இருக்கிறார்கள். ஸோ இப்போ இதையெல்லாம் தடுக்கிறதுக்கு என்ன வழின்னு பார்த்தா ஒரு எம்எல்ஏவும் கை நீட்டுறாங்க. ஸோ அதை தடுக்கிறதுக்கு மாதம் 75 எம்எல்ஏக்கள், மொத்தம் 107ல்
75 + 25 போட்டால் 100, 7-8 முதலமைச்சர், அடுத்த முக்கிய முதற்கட்ட அமைச்சர்கள் அவங்களுக்கு லிஸ்ட்டில் போக்க இது பண்ணிடலாம். அவங்கெல்லாம் இப்போ வசதியானவர்கள் இல்லை. அதனால் 100 பேருக்கு மாதம் 20 கோடி பிரித்து தரோன்னு சொல்லிட்டாங்களாம். ஸோ இது எங்கே போகுதுன்னு தெரியல. ஆனால் திமுகவை பொறுத்த வரைக்கும் ஒன் டைம் ஒண்டர் விஜய் என்பது ஒரு படம் ஏதோ நல்ல படமாக யோசித்து தன்னுடைய கிராமத்தில் பார்த்ததோ இல்லை அனுபவத்தை வச்சு எடுப்பாங்க. அந்த டைரக்டர் 2வது படமே கொடுக்க மாட்டார். அது மாதிரி இந்த வெற்றின்னு நினச்சிட்டு எப்படியாவது கலைக்கணும், கலைச்சா வந்துடலான்னு பிளான் பண்ணுறாங்க. ஸோ தொண்டர்களை உற்சாகமாக வைக்கிறதுக்கு யாரெல்லாம் ஆபாசமாக கீழ்த்தரமாக பேசுவாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஹோப்பு கொடுக்குறாங்க. மார்கண்டேயன் பேசியது எல்லாருக்கும் தெரியும். அவருக்கு எவ்வளோ எலும்பு இருக்குன்னு எனக்கும் என்ன தெரியும்னு இந்த பக்கத்துலேருந்து பேசுகிறாங்க. சரி, கைது தவிர்த்திருக்கணும், பட் வழக்கு போட்டது வரைக்கும் எந்த தப்பும் கிடையாது. ஸோ விஜய் இப்போது மிக தெளிவாக எப்படியாவது ஆட்சியை கிரிப்பில் பிடிச்சிக்கணும். அதை விட இன்னொன்று பார்த்தீங்களா, டெல்லியில் இப்போ வீடியோ வைரலாக நார்த் இந்தியாவில் பரவுது. தமிழ்நாட்டில் தளபதி விஜய் ஒரு புதிய சட்டம் கொண்டு வந்துட்டார். பாலியல் வன்கொடுமை நடந்த சம்பவம் அடுத்த நாளே என்கவுண்டர் செய்யலாம் அப்படின்னு அவர் சட்டம் கொண்டு வந்ததுக்கா. இது மாதிரி ஒரு 7-8 விஷயங்கள் அப்படி ஒரு வைரல். இதையும் இவங்க நேற்று கூட ஒரு வீடியோ வந்துச்சு. ஒரு நார்த் இந்தியன் வந்து ஒரு ட்ரக் இதில் 200 ரூபா உடனே இல்லை, அது தமிழ்நாட்டில் எடுத்ததா எங்கே எடுத்ததுன்னு தமிழ்நாடு தான் சொல்கிறாங்க. அதை இல்லை, பட் இருந்தாலும் நார்த் இந்தியன் வரைக்கும் அது பதவி இருக்கு. இல்லை, அது பரவாயில்ல. லஞ்சம் கொடுக்காதீங்கன்னு சொல்கிறது பேப்பரில் வந்திருக்கும். அது ஒரு டிஃப்ரெண்ட்டான அப்ரோச்சுன்னு இருக்கலாம். பட் இது வந்து இவர் கொண்டு வரவே இல்லாத சட்டங்களை இப்படி ஒன்று கொண்டு வந்ததாக யாருக்கெல்லாம் 5 லட்சம் இது ஃபாலோயர்ஸ் இருக்காங்களோ அந்த மாதிரி இன்ஸ்டா எக்ஸில் வச்சிருக்கவங்களுக்கு காசு கொடுத்து ஒரே மாதிரி பேசுகிறாங்க. கண்டிப்பாக சார். ஸோ இது வந்து ரூட் திருப்பி பண்ணுதா? இது அவங்க ஆல் இண்டியாவில் முதலமைச்சர் பத்தாது, இவரை பிரதமர் ஆக்கணும், இங்கே மேடத்தை முதலமைச்சர் ஆக்கலான்னு பிளான் வச்சிருக்கிறதாக செய்தி வருகிறது. கற்பனை வளம் அதிகமாக இருக்குது. இல்லை, நான் விளையாடல, உண்மை நான் சொல்கிறது. நான் உங்களுக்கு வேணும்னா 20 வீடியோ இருக்குது. 4 சப்ஜெக்டில் தளபதி விஜய் அவர்கள் போட்ட சட்டம் அப்படின்னு சொல்லி பேசுகிற வீடியோ இருக்குது. ஸோ இது திட்டமிட்டு செய்கிறாங்க. ஸோ நிச்சயமாக இது எல்லாம் எப்படி போகும்னு தெரில. மத்திய அரசு பார்த்துட்ருக்கு. கண்டிப்பாக சார். நேரத்தை ஒதுக்கி பேட்டி எழுதி மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நேரில் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.